ஜெய் வாசவி வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி. ஜெய் ஸ்ரீராம். ஓம் கம் கணபதயி நமஹ. ஓம் ராமம் ஹஸ்தீஸ்வராய நமஹ. குருவரில் ஆன்மீக மைய சகோதர சகோதரிகளுக்கும் மப்பத்து முக்கோட்டி தேவர் பெருமக்களுக்கும் சித்தர் பெருமக்களுக்கும் ததாசு தேவதைகளுக்கும் பிரபஞ்ச பேராட்களுக்கும் ஸ்ரீ லலிதாதேவியின் பொற்பாத கமலங்களுக்கும் அடியின் சிரம் தாழ்ந்த வணக்கம். ரோதி வருஷம் பாத்ரபத மாசம், அதாவது புரட்டாசி மாசம் 21 திங்கட்கிழமை சதுர்த்தி திதி அனுஷ நட்சத்திரம் சித்த யோகம். கரூர் தான் தோன்றி கல்யாண வெங்கடேஸ்வரர் வெள்ளி கருட வாகன பவனி. தல்லாக்குளம் மதுரை தல்லாக்குளம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேசர் கஜேந்திர மோட்சம். காஞ்சிபுரம் ஸ்ரீ காமாட்சி அம்மன் நவராத்திரி சிறப்பு அலங்காரம். இன்னைக்கு நவராத்திரி 5வது நாள். வாராகி மாதாவுக்கு ரொம்ப சிறப்பான நாள். லலிதா தேவிக்கு இந்த நவராத்திரிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால இன்னைக்கு நவராத்திரி நவநீதம் பார்ப்போம். நவராத்திரி நவநீதம் அப்படின்னா நம்ம மனச சதா சர்வ காலமும் தேவியை நிறுத்தி அவங்களையே நினைச்சு 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 நாம அப்படியே கடையிறது. நம்ம சொல்வோம் பாத்தீங்களா, பார்க்கடல் கடையிறது அப்படின்னு. அது மாதிரி நம்ம மனச கடைஞ்சு வர்ற நவ நீதம் அப்படின்னா எண்ணெய். அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். சம்பகா அசோக புர்ணாகா சௌகம் தீ கலசாத்கச்சா குருவில்தமணி ஸ்ரீனி கனத் கோட்டிரமண்டிதா அஷ்டமி சந்திர விப்ராஜதி அலிகா ஸ்தல சோபிதா முக சந்திர கலங்காபா பிரகனாபிவிசேஷகா வதன ஸ்மர மாங்கல்யா கிருஹதோரண சில்லிகா பத்ரலக்ஷ்மி பரிவாகா சலன்மீனாபலோச்சன நவ சம்பக புஷ்பாப நாசாதண்ட விராஜிதா நவ சம்பக புஷ்ப நாசாதண்ட விராஜிதா தாரகாந்தி தீரஸ்காரி நாசாபரண பாசுரா. இது லலிதா தேவியோட அங்கம், அதாவது கேசாதி பாத வர்ணனை. இன்னைக்கு நாம லலிதா தேவியோட திருமியச்சூர் பார்ப்போம். அந்த கோவில் எதுக்காக வந்ததுன்னு பார்ப்போம். ஒவ்வொன்னா இன்னைக்கு எவ்வளவு முடியுதோ அவ்வளவு பார்ப்போம். நாம ஒரு நிமிஷம். கொஞ்சம் எடுக்கிறதுக்கு புது போன் சரியா வரல, கொஞ்சம் பார்த்து எடுத்துறேன். திருமியச்சூர் லலிதா தேவி கோவில் எப்படி வந்தது, எது மாதிரி வந்தது, அதுக்கு யார் யார் காரணம், எல்லாமே இன்னைக்கு நாம பார்க்கலாம். அதே மாதிரி மகா பெரியவா சொன்னாலே மனசு இனிக்கும். அந்த மகா பெரியவா கொடுத்த நட்மாடும் தெய்வம். ஓம் காஞ்சிபுர வாசாய வித்மஹி சாந்தரூபாய திம்மஹி தன்னோ மகா பெரியவா பிரச்சோதயாத். அவர் கொடுத்த லலிதா சப்த நாமாவளி பார்ப்போங்க. ஏன்னா இந்த நவராத்திரில எல்லாராலையும் லலிதா சகஸ்ர நாமம் சொல்ல முடியுமா? சொன்னா புண்ணியமே. லலிதா நவரத்தின மாலை, தேவி பாராயணம், இப்ப நம்ம குருவரில் ஆன்மீக மையம் மூலமா தினமும் எல்லாரும் பாடுறது எல்லாமே புண்ணிய பலன்தான், கர்மா தீர்க்கும். இந்த சப்த நாமாவளி சொன்னா லலிதா சகஸ்ர நாமம் சொன்ன பலன்க. இன்னைக்கு
வாராகி மாதாவுக்காக கொஞ்சம் பார்ப்போம். ஓம் ஷியாமள வர்ணாய வித்மஹே சக்ரஹஸ்தாய தீமஹி தன்னோ நித்யா பிரச்சோதயாத். ஷியாமள வர்ணம்னா கிருஷ்ணன் மாதிரி நீல வர்ணமா இருப்பாங்களாம். எப்பவும் நம்ம அம்மானு யார் யாரு லலிதா தேவியை கும்பிடுறாங்களோ அவங்களுக்கு கூப்பிடாமையே வாராகி மாதா, பிரத்யங்கிரா மாதா, மாதங்கி இவங்க எல்லாம் ஓடோடி வந்து நமக்கு உறுதுணையா இருப்பாங்க. தேவர்கள் எல்லாம் பண்டாசுரன் கிட்ட ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்க. அத தீக்கணுங்கிறதுக்காக தேவியை நோக்கி உக்கிர தபஸ் பண்ணாங்க. என்ன பண்ணியும் 10,000-14,000 ஆண்டுகள் தபம் பண்ணியும் தேவி பிரத்யட்சமாகல. அதனால அவங்களுடைய தேகங்களை கணுவாக வெட்டி ஹோமாக்னியில சேர்த்தனர். அப்படியும் தேவி பிரசன்னமாகல. ஒவ்வொரு அங்கங்களா வெட்டிட்டு கழுத்தோட ஹோமத்துல குதிக்க நிச்சயம் பண்ணாங்களா. அப்படி பண்ணும் பொழுது தேவி காப்பாத்துறேன் அப்படின்னு வரம் கொடுத்தாங்க. எப்படி? அதுதான் ஸ்ரீ லலிதா தேவி சோபானம். சோபானம் சோபானம் ஸ்ரீ லலிதா தேவிக்கு சோபானம். தச அவதாரங்களை மகாவிஷ்ணுவை எடுக்க வைத்து அசுரர்களை வதம் செய்தாங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு அவதாரம் எடுக்கும் பொழுதும் தேவி துணையா இருந்தாங்க. தன்னுடைய கை விரல்கள் 10ல இருந்துதான் தச அவதாரங்களை தேவி எடுத்தாங்க. லலிதா தேவி வலக்கை கட்டை விரலை உதறிவிட்டால் மச்சாவதாரம் தோன்றியது. வலக்கை ஆட்காட்டி விரலை உதறினாள் கூர்மாவதாரம் தோன்றியது. வலக்கை நடு விரலை உதறினால் வாராக சுவாமி தோன்றினார். வலக்கை மோதிர விரலை உதறினால் நரசிம்மர் தோன்றினார். வலக்கை சுண்டு விரலை உதறினதுல வாமன அவதாரம் திரிவிக்ரம சுவாமி தோன்றினார். இடக்கை கட்டை விரல உதரும் பொழுது பரசுராமர் தோன்றினார். இடக்கை ஆட்காட்டி விரலை உதரும் பொழுது ஸ்ரீ ராமபிரான் தோன்றினார். இடக்கை நடு விரலை உதரும் பொழுது பலராம அவதாரம் தோன்றினார். இடக்கை மோதிர விரலை உதரும் பொழுது ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் தோன்றினார். இடக்கை சுண்டு விரலை உதரும் பொழுது கல்கி அவதாரம் தோன்றுவார். அந்த கல்கி அவதாரமே கொஞ்சம் விசித்திரமா தான் இருக்கும். கழுதை முகத்தோட தான் கல்கி பகவான் அவதாரம் பண்ணுவாருன்னு சொல்ல கேள்வி. இன்னும் அந்த அவதாரம் வந்துருச்சுங்கிறாங்க. அதுவும் தமிழ்நாட்டுலதான் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. அந்த 10 அவதாரங்களும் லலிதா தேவியின் விரல்கள் இருந்துதான் தோன்றினது. தேவியின் அவதாரமும் கல்யாணமும், அதாவது காமேஸ்வரன் உடனுரை காமாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு 2 பேரும் இணை பிரியாம இருப்பாங்க. தினமுமே செவ்வாய் வெள்ளி கூட லலிதா தேவி சோபானம் சொல்லலாம். லலிதா தேவிக்கு பாட்டு லலிதா சகஸ்ரநாமம் சொல்லலாம். எல்லாமே செய்யலாம். சௌந்தரிய லஹரியில ஒரு பாட்டு 100 பாட்டு எழுதியிருக்காங்க. அதுல ஒரு பாட்டு மட்டும் நம்ம பார்ப்போம். நம்ம எப்படி சரணாகதி அடையணும், சகலமும் நீதான் எனக்கு துணைன்னு. ததானே தீனேபியக ஸ்ரீயமணீசம் ஆசான சதுஸ்ரீம் மமந்த சௌந்தர்ய பிரகர மகரந்தம் விகரதி தவாஸ்மின் மந்தாரஸ்தபக சுபகிம் யாது சரணே நிமஜ்ஜன்ம ஜீவக கரச்சரணக சச்சரணாதா. அம்மா, நீ எப்பவும் கேட்டதெல்லாம் கொடுக்குறவம்மா. ஏன்னா நீ அம்மா. பிள்ளை தப்பு பண்ணலாம், தவறான பிள்ளை உலகத்துல இருக்கலாமா, ஆனா கெட்ட அம்மான்னு யாருமே இருக்க முடியாது. அதனால நான் என்ன பண்ணினாலும் என்னை காப்பாத்துன்னு உன்னோட சரணங்கள்ல சரணாகதி அடையறேன். இதுதான் அந்த சௌந்தரிய லஹரியோட அர்த்தம். அவங்களுடைய பாதங்கள் எப்படி இருக்குதான், தாமரப்பு மாதிரி மென்மையா இருக்குதான். அந்த பாத கமலத்தை தேவாதி தேவர்கள் வந்து பணிந்ததால் சிவந்து செக்க செவேல்னு மாறிடுச்சான் அம்பிகையோட கோமலமான பாதம். அதனால பக்தர்கள் என்ன பண்றாங்களாம், ஒரு வண்டு மாதிரி சுத்தி வராங்களாம். பக்தர்களோட நினைவு மனசு அந்த பாதார விந்தங்களை சரணங்களை மனசுக்குள்ள வச்சு வண்டு மாதிரி சுத்தி வர்றது. அதுதான் நவநீதம் எடுக்கிறது. இந்த 5வது நாள் இன்னைக்கு என்ன சிறப்பு?
6 வயசு குழந்தையா இருப்பாங்க. வாராகியா, காளியா, பிரச்சக்ராவா இப்படி அருள் புரிகிறாங்க. கால் கலயத்தே சர்வம் பிரம்மாண்டம் சச்சாரசம் பிரம்மாண்டம் சச்சராச்சரம் கல்பாந்த சமயே தாம் காளிகாம் பூஜையாம் யகம். எந்த தேவி ஆபத்து காலத்திலையும் நம்மள விண்ணுக்கு மண்ணுக்காமா ஒசந்து அசையாம நின்னு காக்க வர்றாங்களோ அந்த தேவியை நாம துதிக்கிறோம். பஞ்சமம் ஸ்கந்த மாதா. இந்த நாள்ல தேவிய ஸ்கந்த மாதான்னு கூட கூப்பிடலாமா? ஏன்னா தேவ சேனாதிபதினாலே அது முருகன் தான். அந்த ஸ்கந்தன் வந்தாதான் படை தளபதியா இருக்க முடியும். லலிதா சகஸ்ரநாமமே பண்டாசுரர்களை வதம் செய்வதற்கு தான். அதனால ஸ்கந்த மாதாவுன்னு கூப்பிடலாமா? கார்த்திகேயனான முருகனை மடியில வச்சு 9 துர்க்கையும் அவதாரம் பண்ண நாள். ஒரு குழந்தைய ஆபத்துல இருந்து காப்பாத்துற தாயின் குணம் கொண்டு இருப்பதால் மடியிலே ஸ்கந்தனை அமர்த்தி சிம்ஹத்தின் மேலே இருந்து இந்த தேவி காட்சி கொடுப்பாங்களாம். வைஷ்ணவின்னும் கூப்பிடலாமா? ஏன் வைஷ்ணவின்னா மகாவிஷ்ணு தான் அம்மா. மகாவிஷ்ணுவோட பெண் பால் வைஷ்ணவி. அழகான ரூபம் கொண்ட இந்த அம்பாளை வழிபட்டால் துன்பம் தரும் பகைவர்கள் தானே அழிவார்கள். இன்னைக்கு கடலை மாவுல பறவை போல கோலம் போட்டு விபூதி பச்சிலை, அதாவது திருநீத்து பச்சிலையால அர்ச்சனை செஞ்சு பாரிஜாத பூவால் அலங்கரிச்சு நைவேத்தியமாக தயிர் சாதம் வச்சு பந்தவராளி ராகத்துல கீர்த்தனை பாடி நாம இன்னைக்கு ஹாரதி எடுக்கணும். இன்னைக்கு நாம மகாலட்சுமி அஷ்டகம் சொல்லி இருக்கணும். நமஸ்தேஸ்து மகாமாயி ஸ்ரீபீடே சிரபூஜிதே சங்க சக்கர கதா ஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. நமஸ்தே கருடாரூடே கோலாசூர பயங்கரி சர்வ பாப ஹரி தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. சர்வஜ்ஞே சர்வவரதே சர்வதுஷ்ட பயங்கரி சர்வ துக்க ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. சித்தி புத்தி பிரதே தேவி புக்தி முக்தி ததாயினி मंत्र मूर्ते सता देवी महालक्ष्मी नमोस्तुते. आद्यंत्रहिते देवी आदिशक्ति महेश्वरी योगं से योग संपूते महालक्ष्मी नमोस्तुते. स्थूल सूक्ष्म महारौद्रे महाशक्ति महोदरी महापापहरे देवी महालक्ष्मी नमोस्तुते. पद्मासनस्थिते देवी परब्रह्म स्वरूपिणी परमेशी जगन्माता महालक्ष्मी नमोस्तुते. श्वेतां परतरे देवी नानालंकार भूषिते जगस्थिते जगन्माता महालक्ष्मी नमोस्तुते. महालक्ष्मी अष्टकं स्तोत्रं यः पठेत् भक्तिमान् नरः सर्वसिद्धिमवाप्नोति राज्यं प्राप्नोति सर्वथा. एककालं पडे नित्यं महापापा विनाशनं त्रिकालं य पडे नित्यं धनं धान्यं समन्विता. त्रिकालं य पठे नित्यं महाशत्रु विनाशनं महालक्ष्मी भवेर्नित्यं प्रसन्नवदना शुभा. श्री महालक्ष्मी अष्टोत्तरम சம்பூர்ணம். இந்த மகாலட்சுமி அஷ்டத்துக்கு அப்படியே தமிழ்லையும் கொடுத்திருக்காங்க. சிருஷ்டியின் மூலமாக விளங்குபவர், ஸ்ரீ பீட்டத்தில் வைத்து தேவர்களால் வணங்கப்படுபவர், ஸ்ரீபுரத்திலே கொழு இருப்பவர், அழகிய திருக்கரங்களில் சங்கு சக்கரம் கதை வைத்திருப்பதும் மகாலட்சுமியை துதிக்கிறேன். கருட வாகனத்தில் அமர்ந்தவளும் கோலா அசுரர்களுக்கு அச்சம் தந்தவளும் சகல பாபங்களை நீக்குவோருமான மகாலட்சுமியை துதிக்கிறேன். அனைத்தும் அறிந்தவளும் அனைத்து வரங்களை தருபவளும் துஷ்ட குணங்களை அழிப்பவளும் துக்கங்களை மாற்றுபவளுமான மகாலட்சுமியை துதிக்கிறேன். சாதனைகள் புரிய புத்தியை அளிப்பவளும் செல்வ செழிப்புடன் வாழ தனது பாத கமலங்களையே தனக்காக அருள்பவளும் மந்திர சூட்ச்ம ரூபமாக விளங்குவளுமான மகாலட்சுமி துதிக்கிறேன். ஆதி அந்தம் இல்லாதவளும் சகல விஷயங்களுக்கும் காரணமாக இருப்பவளும் அதிர்ஷ்ட யோகமாக பிறந்தவளும் வெற்றியுடன் இணைந்தவளுமான மகாலட்சுமியை துதிக்கிறேன். சூஷ்ம வடிவிலே ஆதார சக்தியாக அடிக்கடி அடியேன் இதை சொல்றேன்னு நினைக்காதீங்க. லலிதா சகஸ்ரநாமத்துல ஆதார சக்திகளுக்குத்தான் இருப்பிடம் அதிகமா வரும். மூலாதாரமாக, சுவாதிஷ்டானமாக, மணிபூரமாக, அநாகதமாக,
விசுத்தமாக, ஆக்ஞாவாக, சகசிராதாரமாக, துரியம் துரியாதீதம், சக்தி கலம் சிவகலமாக விளங்குகின்ற ஆதார சக்தியை தான் இங்க அவங்க சொல்றாங்க. பாபங்களை அளிக்கும் ஆதார சக்தியை தருபவளும், தீமைக்கு எதிராக அச்சமூட்டும் ருத்ராணியாக இருப்பவளும், முப்பெரும் சக்தியின் பிறப்பிடமாக விளங்குபவளும், பாபங்களை அடியோடு அழிப்பவளுமான மகாலட்சுமியை துதிக்கிறேன். தாமரை ஆசனத்தில் அழகுடன் அமர்ந்திருப்பவளும், ஞான தபஸ்வினியாக விளங்குபவளும், கலியுகத்தின் அன்னையாக விளங்குபவளுமான மகாலட்சுமியை துதிக்கிறேன். தூய வெண்மை உடை அணிந்திருப்பவளும், சர்வாலங்கார ஆபரணங்களை அணிந்திருப்பவளும், தாய்க்கெல்லாம் தாயாக காப்பவளுமான மகாலட்சுமியை துதிக்கிறேன். மகாலட்சுமி அஷ்டகம் சொல்வதன் பலன்கள். எவர் ஒருவர் இந்த மகாலட்சுமி அஷ்டகத்தை பயபக்தியுடன் தினமும் ஜபிக்கிறார்களோ, எவர் ஒருவர் மனதிலாவது நினைக்கிறாரோ, எவர் ஒருவர் இதை மன தூய்மையுடன் கேட்கிறார்களோ, அவர்களுக்கு சகல விதமான சம்பத்துக்களும் நாம இந்த பூலோகத்துல அனுபவிச்சுட்டு ஸ்ரீபுரத்திலே திருமகளின் பாதங்களை அடைவார்கள். இந்த அஷ்டகத்தை ஒரு முறை சொன்னால் சகல பாபம் நீங்கும். 2 முறை சொன்னால் அஷ்டலட்சுமி கடாட்சமும் தனதானிய வைபவம் பெறலாம். 3 முறை சொன்னால் எதிரிகள் அழிவார்கள். தினம் இந்த அஷ்டகத்தை கூறினால் மகாலட்சுமி பரிபூரண அருளை நிறைவாக பெறலாம். திருமகளின் வரத்தால் சர்வ அனுகிரகங்களையும் பெறலாம். பிரம்மாண்ட புராணத்திலிருந்து தோன்றியதுதான் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம். இப்போ முருகனு இந்த மார்க்கண்டேய புராணம் எல்லாம் 14 புராணங்கள்ல வரும். இந்த எல்லா புராணத்துக்கும் முன்னோடி பிரம்மாண்ட புராணங்க. அதிலிருந்து வந்த நூலே ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம். திரிபுர சுந்தரி மீது பாடப்பட்ட இந்த நூல் ஹயக்ரீவரால் சித்தர்களின் தலைமை சித்தராக விளங்கக்கூடிய அகஸ்தியர் லோபாமுத்ரை இவர்களின் அருளால் நமக்கு கொடுக்கப்பட்டதாகும். இந்த லலிதா திரிபுர சுந்தரியை பத்தி நாம பாடுறது சிவசக்தி ஐக்கியமா. அன்னை லலிதாம்பிகை 1000 திருநாமங்கள் கொண்டு போட்டி துதிப்பதே லலிதா சகஸ்ரநாமம். நாம் ஒரு முறை உச்சரித்த நாமம் மறுபடியும் இடம் பெறாத வகையில் அன்னையின் 1000 பெயர்களை கொண்டு உருவாக்கப்பட்டதே லலிதா சகஸ்ரநாமம். லலிதா சகஸ்ரநாமத்தை நம்ம ஒரு தடவை உச்சரித்தால் உலகத்தில் இருக்கிற 33 கோடி தேவர்களையும் வழிபட்ட பலன். தினமும் அன்னையின் நாமங்களை சொல்ல முடியுமா? அதனால 7 நாமத்தை நமக்காக மகா பெரிவா கொடுத்திருக்காங்க. அதை 11 முறை எப்பெல்லாம் உச்சரிக்க முடியுமா அப்படி உச்சரிக்கலாமா. காலையில உச்சரிக்க முடியுதா? காலையில உச்சரிக்கலாம். சாயங்கால விளக்கு வச்சு உச்சரிக்க முடியுதா? உச்சரிக்கலாம். இப்ப தினம் 11 போது அது லட்சத்தை எட்டும் பொழுது 1 லட்சம் தரம் இந்த மந்திரத்தை நாம ஜெபிச்சுட்டா லலிதா தேவி நம்மை விட்டு அகல மாட்டார். அது மகா பெரிவா நமக்கு கொடுத்திருக்கிறது. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஓம் ஸ்ரீ அன்னதாயை நமஹ. ஓம் ஸ்ரீ வசுதாயை நமஹ. ஓம் ஸ்ரீ சச்சாமர ரமாவாணி சவ்ய தட்சிண சேவிதாயை நமஹ. ஓம் ஸ்ரீ கடாட்ச கிங்கரி பூத கமலா கோட்டி சேவிதாயை நமஹ. ஓம் ஸ்ரீ சிவசக்தியைக்கிய ரூபிண்யை நமஹ. ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை லலிதா மகாபரா சோட்டசி லலிதா மகாபரா பட்டாரிகா நமோஸ்துதி. நாம இத தினம் உச்சரிச்சு 1 லட்சம் தடவை அடையும் பொழுது மேலோகத்தில் இருக்கிற ஸ்ரீபுரத்துக்கு நமக்காக லலிதா தேவி வாகனங்களை அனுப்பி கூப்பிடுவாளாம். சரி, இப்ப நம்ம பூலோகத்திலே ஸ்ரீபுரத்துக்கு எப்படி போயிட்டு வருது? திருமேச்சூர் லலிதா தேவி கோயிலத்தான் ஸ்ரீபுரம் அப்படின்னு புராண காலத்துல பெயர் இருக்கு. மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் சாலையில 19 கிலோமீட்டர் தொலைவிலும், கும்பகோணத்திலிருந்து 39 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கு. பேரளம் அப்படிங்கிற ஊருக்கு மேற்கே சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவுல இந்த ஆலயம் இருக்கு. கொஞ்சம் வண்டி வச்சுட்டு போயிட்டோம்னா நமக்கு வசதிங்க. சாயங்காலம் 4 மணிக்கு போனோம்னா நிம்மதியா எல்லா ஆலயமும் சுத்தி பார்க்கலாம். லலிதா தேவி நெய்க்குல தரிசனம் வாழ்க்கையில ஒரே ஒரு தரம் பார்த்துட்டா பிறவியே கிடையாது. வைகாசி பௌர்ணமி, புரட்டாசி விஜயதசமி, மாசி அஷ்டமி, இந்த 3 தரமும் அவங்க வைக்கிறாங்க. எல்லாமே நாம ஒரு தடவை வகுப்புல பார்த்திருக்கோம். இருந்தாலும் இன்னைக்கு நாம லலிதா தேவியை பத்தி பேசுறதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும். திருமியச்சூர் ஆலயத்துக்கு அருகிலேயே சூரிய புஷ்கரணிங்கிற திருக்குளம் இருக்கு.
இந்த குலத்துக்கு சிறப்பு மிக்க புராண பின்னணி இருக்கு. சூரியனின் சாரதியான அருணனுக்கு கைலாயம் போய் சிவபெருமானை வழிபட ஆசை. நம்ம யோசிப்போம், சூரியனுக்கு சாரதி, அவருக்கு சிவபெருமானை தரிசிக்கிறது என்ன அவ்வளவு பெரிய கஷ்டமான்ட்டு. ஏன்னா கஷ்யப மகரிஷி வினதாதேவி கதையை நான் சொல்லியிருக்கேன். அதுல அருணன் முட்டையில இருந்து வர்றதுக்கு முன்னாடி அவங்க அம்மா வினதா அவசரப்பட்டு முட்டையை உடைச்சிட்டாங்க. அதனால கை கால்கள் சரியாக வளர்ச்சி அடையாத அருணன் தான் பிறந்தான். அதுக்கப்புறமா வினதாதேவி பொறுமையா இருக்கவும் அடுத்த முட்டையிலிருந்து கருடாழ்வார் பிறந்தார். இந்த அருணனுக்கு சிவபெருமான போய் பார்த்துட்டு வரணும், ஒரு தடவை தரிசனம் பண்ணணும், இந்த எண்ணம் மேலோங்கி இருந்ததா. நாம தான் சாயங்காலம் ஆனா சூரியனுக்கு தேரோட்டி வேலை முடிஞ்சிடுதே, ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரலாமா, மனசு இப்படியே அடிச்சுக்கிது. சூரியன் அருணனின் கால் கை ஊன குறைபாட்டை சுட்டி காண்பித்து கேலி பண்ணிட்டார். பண்ணலாமா? உலகத்திலேயே சூரிய ஒளியாலதான் எல்லாமே நடக்குது. தேவருக்கெல்லாம் ஒளியும் வைட்டமின், நமக்கெல்லாம் வைட்டமினும் சத்தும் மழை வளமும் எல்லாம் தரக்கூடிய சூரியன் தன்னுடைய நிலை தவறி கேலி பண்ணிட்டார். ஆனா அருணன் சிவபெருமானை தரிசித்து தன்னுடைய குறைய தெரிவிச்சுக்கிறாரு. மனசு குமுறுது, தன்னுடைய முதலாளி இப்படி சொல்லிட்டாரு. சூரியன் தன்னை தானும் ஒரு தேவன் தானே, 30 முக்கோடி தேவர்ல தானும் ஒரு தேவன் தானே, தன்னுடைய பரிபூர்ண வளர்ச்சி குறைபாட்டுக்கு காரணம் தாய் தானே தவிர நாம இல்லையே, இதையே நினைச்சிட்டு இருக்காரு. அதனால சிவபெருமான் சொல்றாரு, சூரியனால உனக்கு துன்பம் வந்துருச்சு இல்ல, இனிமே உலகத்துல யாரும் மாற்றுத்திறனாளிகளை கேலி பேசக்கூடாது, அதனால அவனுக்கு தண்டனை உண்டு அப்படிங்கிறார். சூரியனின் உடல் கருமை நிறம் அடைந்தது, சிவன் கொடுத்த சாபம். அப்படியே கதறார் அவர். சூரியனோட தேஜஸ் எல்லாம் குன்றி கருத்து சுருங்கி ஒளி மங்கி போயிட்டாரு. சூரியன் கதறாரு, தெரியாம பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க, உனக்கு பதிலாக நானே 7 மாதமும் சூரியனாக விளங்குவேன், 7 மாசம் நானே சூரியனா விளங்கிக்கிறேன், நீ 7 மாதம் என்னை தொடர்ந்து ஒரு நிமிஷம் கூட விடாம பூஜை பண்ணா உனக்கு நான் விமோச்சனத்துக்கான வழிய சொல்றேன். அப்பதான் விமோச்சனத்துக்கான வழிய சொல்வாராம். விமோச்சனம் சொல்லல, விமோச்சனத்துக்கான வழிய சொல்றாராம். சாப விமோச்சனத்துக்காக வழிபடும் பொருட்டு சூரியன் உருவாக்கியதுதான் திருமையச்சூர் அருகில் இருக்கும் சூரிய புஷ்கரணி தீர்த்தம். அதுல தினமும் முறைப்படி நீராடி லலிதாம்பிகை உடனுரை மேகநாத சுவாமியை பூஜித்து சூரியன் விமோச்சனம் பெற்றான் என்பது புராணம். அதனாலதான் இந்த ஊர் திருமியச்சூர் என்ற பெயரை பெற்றது. சூரியன் சாப விமோச்சனம் பெற்ற அந்த நாள் ரத சப்தமி. நாம சொல்றோம்ல, உத்தராயண புண்ணிய காலம், தட்சணாயன புண்ணிய காலம். அதுல தட்சணாயன புண்ணிய காலம் முடிஞ்சு தை மாசம் உத்தராயண புண்ணிய காலம், தேவர்களின் காலை பொழுது வரும் பொழுது அவருக்கு விமோச்சனம் கிடைக்குது. அதனாலதான் நாம அன்னைக்கு சூரியனுக்கு அவதாரம் பண்ணினதுக்கு எருக்க நிலை வச்சு ஸ்நானம் பண்ணி வாசல்ல தேர்கோளம் போட்டு கொண்டாடி பொங்கல் வச்சு கும்பிடுறோம். அந்த தினத்துல நாம எருக்க நிலையில தலையில வச்சு கும்பிடுறது, குளிக்கும் பொழுது அவ்வளவு விசேஷம்னு சொல்றாங்க. தினந்தோறும் சூரியன் பிறண்ட சாதம் வச்சு எம்பெருமான் சிவனுக்கு சங்கு புஷ்பத்தையும் வச்சு கும்பிட்டாராம். அதனால யார் அங்க போனாலும் அந்த பிறண்ட சாதமும் சங்கு புஷ்பமும் வச்சா அவ்வளவு விசேஷமா. இந்த தலத்துல இருக்கும் பொழுதுதான் யமனும் சனீஸ்வரனும் பிறந்தாங்களாம். இங்க போய் சூரிய பெருமான் சாப விமோச்சனம் வாங்கிட்டு வந்த பிறந்தான் யமனும் சனீஸ்வரனும் அவதாரம் பண்ணாங்களாம். யமன் மார்க்கண்டேயருக்கு துன்பம் கொடுத்தார் இல்லையா, அப்ப அவரை வதச்சிட்டார் இல்லையா, அப்புறம் திருப்பயங்கேலியில மறுபடியும் யமன் தவம் இருந்து பிறந்தார்னு ஒரு வரலாறு. அது மாதிரி செய்யன்னு யமனுக்கு ஆயுள் நீட்டித்த தலமும் திருமையச்சூர் தானா. அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகும் முதல் 7 நாட்களில் அதிகாலையில் சூரியனின் ஒளிக்கதிர்கள் மேகநாத சுவாமியின் திருமேனியில் படுவது மிகவும் சிறப்பு. அப்போ 30 முக்கோடி தேவர்களும் அந்த சிறப்பு சூரிய பூஜையில கலந்து கொள்வதாக ஸ்தல புராணம் சொல்லுது. சூரியனுக்கு சனி மற்றும் யமனும் வாலி, சுக்ரீவன், கருடன் மற்றும் அருணன் ஆகியோரின் அவதாரங்களும் இந்த தலத்துல தான் நிகழ்ந்திருக்கு.
மும்மூர்த்திகளை ஒருங்கே காணக்கூடிய அபூர்வ தலம் இது. நவகிரக வழிபாடு தோன்றுவதற்கு முன்னரே இந்த திருத்தலம் தோன்றியதால் இங்கே நவகிரகங்கள் கிடையாது. அதே மாதிரிதாங்க திருச்சிக்கு பக்கத்துல இருக்க திருப்பங்கேலியில நவகிரகங்கள் கிடையாது. 9 குழி மட்டும் இருக்கும். அந்த 9 குழியிலையும் நெய் வச்சு நாம விளக்கேற்றலாம். அதே மாதிரி இங்க திருத்தலம் நவகிரகம் கிடையாது. நாகர் வழிபாடு இருக்கு. 12 நாக வடிவங்கள் இருக்கு. நாகதோஷம், மகப்பேரின்மை எல்லாமே நீங்குது. அப்ப சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர் ஆகிய 4 சமய குரவர்கள், பெரிய புராணத்தை எழுதி சேக்கிலார் எல்லாருமே இருக்காங்க. நவகிரக வழிபாடு இல்லாத என்ன பண்றது? சிவன் கோயிலுனால நவகிரகம் இருக்குன்னு இல்லையா? அதனால நாகர் வழிபாட்டை நம்ம பண்ணிக்கணுமா? 12 நாக வடிவங்கள் இருக்கு. திருமண தடை, நாகதோஷம், மகப்பேரின்மை நீங்க நாகர்களுக்கு நம்ம போய் ஐயரை கேட்டா சிறப்பு பூஜை செய்வாங்களாம். பிராணேஸ்வரர் சன்னதியில் ஒரு அபூர்வ காட்சி. சுவாமி அம்பாளின் முகவாயினை தனது வலது கரத்தால் பரிசித்து அப்படியே கொஞ்சற மாதிரி ஒரு திருக்காட்சி. அந்த இமேஜ் அனுப்பியிருக்கேன். ஊடல் கொண்ட அம்பிகை கோவிச்சுக்கிட்டு திரும்பி நிக்கிறாங்க. சிவன் ஒரு கரத்தால் மனைவி அணைத்து மறு கரத்தால் திரும்பியுள்ள தேவியின் முகவாக்கத்தை பிடிச்சு தன் பக்கமா திருப்புறா. அப்படி இருக்கும். இங்க இருக்கிற மூலஸ்தான விமானம் கஜபிருஷ்ட விமானங்க. அந்த காலத்துல மொத்தம் 94 வகையான விமானங்களை கட்டுவித்தார்கள் சிற்பிகள். இதுல கஜபிருஷ்ட விமானம், சூரிய கோட்டி விமானம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பு. என்ன கஜபிருஷ்டம்னா யானையின் பின்புறத்தை ஒத்தது. சூரிய பெருமான் 7 மாசம் பூஜை பண்ணார் இல்லையா? சிவனையும் பார்வதியும், அப்படி ஈஸ்வரனையும் அம்பாளையும் யானையின் மீது அமர்த்தி பூஜித்தமையால் விமான அமைப்பு கஜபிருஷ்ட விமானமா இருக்கு. இந்த கஷேத்திரத்துலதான் லலிதா கிருஷ்ணநாமம் பிறந்திருக்குன்னு அடியேன்னு சொல்லியிருக்கேன். பண்டாசுர வதம் முடிஞ்சு அம்பிகையின் திருவாக்குல இருந்து 63 கோடி யோகினிகள் தோன்றி மந்திர பீஜங்களை சொல்ல ஹயக்ரீவர் தொகுக்க அகஸ்தியரும் லோபாமுத்திரையும் நமக்கு காட்சி கொடுத்தாங்க. அகஸ்தியர் கேட்கிறாரு, எல்லாராலையும் லலிதா கிருஷ்ணநாமம் சொல்ல முடியுமா? அதனால லலிதா நவரத்தின மாலையும் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு லலிதாம்பிகை நவரத்தினங்களின் வடிவத்திலே அகஸ்தியருக்கு காட்சி கொடுத்தாங்களாம். ஒரு ரத்தின காட்சி நமக்கு கிடைச்சாலே நாம சந்தோஷத்துல திக்குமுக்காடி போயிருவோம். நவரத்தின காட்சி கொடுத்திருக்காங்க. இங்க எழுந்தருளி இருக்கும் அன்னையின் கால்ல முதல்ல கொலுசு இல்ல. ஒரு பக்தையோட கனவுல லலிதாம்பிகை தோன்றி கொலுசு கேட்க அதுக்கேற்றபடி இடம் இருக்கான்னு ஐயர்கள் சோதிச்சு பார்க்க அபிஷேக தண்ணீர் பட்டு மடித்து வைக்கப்பட்ட காலுக்கும் அபிஷேக தண்ணீர் விழும் இடத்துக்கும் இருந்த அழுக்குன்னா அந்த பால் தயிர் எல்லாம் படுது இல்லைங்களா? அத அழகா தர்ப வச்சு எடுத்துட்டு அம்பிகைக்கு தினமும் கொலுசு போடுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் யாருக்கு என்ன வேண்டுதலோ அதுக்கு கொலுசு காணிக்க போடுறாங்க. கொண்டு போற கொலுசு அசல் ரசீதுடன் கொண்டு போனாதான் கொலுசு அம்மனுக்கு சாத்தப்படுமா. எனவே கொலுசு வாங்கின ரசீதை அவசியம் உடன் எடுத்து செல்லுங்கள். திருமியச்சூர் ஆலயத்தில் சிவபெருமானுக்கு 2 சன்னதிகள் உள்ளன. ஒன்று ஸ்ரீ சகல புவனேஸ்வரர் சன்னதி, இன்னொன்று ஸ்ரீ மேகநாத சுவாமி சன்னதி. ஸ்ரீ சகல புவனேஸ்வரரை 10 பதிகங்களால் திருநாவுக்கரசர் பாடியுள்ளார். இந்த திருக்கோவிலில் எழுந்தருள் இருக்கும் ஸ்ரீ சந்திரசேகரருக்கு தனி சிறப்பு. எதுக்காக? கனவு புருஷன் பொண்டாட்டினா தினம் ஏதோ ஒரு சண்டை வந்துட்டு தான் இருக்கும். சண்டை இல்லாத வீடு இல்ல, பால் பொங்காத வீடு இல்லைன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்படி யாராவது ரொம்ப பெரிய சண்டையா போயிடுச்சுன்னா அந்த புருஷனும் பொண்டாட்டி இங்க போய் கும்பிட்டா சச்சரவு நீங்கி குடும்ப ஒற்றுமை கிடைக்குமா. ஆலயத்தின் வடகிழக்கில் அமைந்துள்ள அபூர்வமான பாதாள லிங்கத்தை பரவசத்துடன் வழிபடலாம். பாதாள லிங்கம் உட்பட 25 சிவலிங்கங்கள் காட்சி கொடுக்குது. திருமியச்சூர் நானே ஒரு தடவை சொல்லியிருக்கேன். திருமியச்சூரும் சரி, ஈங்கோய் மலையும் சரி, கடக்கண்ணி கிடையாது. நமக்கு என்ன வேணுமோ நாம தான் எடுத்துட்டு போகணும். கேரளத்துல இருந்து தான் எல்லாமே எடுத்துட்டு போகணும். சாப்பாடோ தண்ணியோ எதுவும் கிடைக்காது. முடி காணிக்கை செலுத்த விரும்புவர் கேரளத்திலிருந்தே முடி திருத்துபவரை அழைத்து போகணும். ஆலயத்தில் விநாயகர், நந்தி, காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, சூரியனுக்கு சாப விமோசனம் அளித்த ஸ்ரீ மேகநாதர் ஆகியோரும் அருள் பாலிக்கின்றனர். ஸ்ரீ லலிதாம்பிகையின் சந்நிதி தெற்கு நோக்கிய அகன்ற மண்டபத்தோடு விளங்குகின்றது. வலது காலை மடக்கி இடது காலை தொங்க விட்டு
காட்சியளிக்கும் லலிதாம்பிகை காண கண்கோடி வேணும். லலிதாம்பிகை அம்மனை மனமுருகி வேண்டினால் வேண்டிய அனைத்துமே கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த லலிதாம்பிகை போற்றும் திருநாமங்களின் தொகுப்பான ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் உருவான திருத்தலம் இது. பண்டாசுரன் அப்படிங்கிற அசுரனை வென்ற மகிழ்ச்சி களிப்பில் அம்பாளின் திருமுகத்தில் இருந்து வாக்தேவி, வசினி தேவி, அது மாதிரி 63 கோடி யோகினிகள் தோன்றிய தலம் இதுவே. ஸ்ரீ அம்பாளின் 1000 திருப்பெயர்களும் இந்த திருத்தலத்திலேயே பாடி இருக்கிறாங்க. இதை கேள்விப்பட்டு அகஸ்தியரும் லோபாமுத்ரையும் இங்க வந்து அதை தொகுத்து நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த சேத்திரத்துல ஒவ்வொரு அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் விசேஷமான பூஜை கிடைக்குது. எதிரிகளை வெல்லும் மகாலட்சுமி அஷ்டக படின்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த மகாலட்சுமி அஷ்டகமும் இங்க நாம சொல்லலாம். மகாவிஷ்ணுவை போல தேவிக்கும் தசாவதாரங்கள் உண்டு. தசமகா வித்யா தேவிகள்பாங்க. தேவியின் ஆண் அம்சம்தான் விஷ்ணு. நம்மை போன்ற காமரர்களின் சௌகரியத்துக்காக விஷ்ணுவின் சகோதரி வைஷ்ணவி. உண்மையில் ஆதி பராசக்தியான லலிதையிடமிருந்தே அனைத்தும் தோன்றியது. அனைவரும் தோன்றினார்கள். சாக்தர்களில் தீவிர நம்பிக்கை, அதாவது கானாதிபத்திய, கௌமார, வைணவ, சைவ, சௌர, சாக்தம் தேவி உபாசகர் சாக்தன்னு சொல்லுவாங்க. அந்த சாக்த உபாசகருடைய தீவிர நம்பிக்கை. அதனாலதான் ஒவ்வொரு அவதாரத்தையும் நம்ம முன்னாடி சொல்லும் பொழுது ஸ்ரீ மக்ஷ அவதாரம், ஸ்ரீ கூர்ம அவதாரம், ஸ்ரீ வராக அவதாரம், ஸ்ரீ நரசிம்ம அவதாரம், ஸ்ரீ வாமன் அவதாரம், ஸ்ரீ பரசுராமாவதாரம், ஸ்ரீ ராமாவதாரம், ஸ்ரீ பலராம அவதாரம், ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம், ஸ்ரீ கல்கி அவதாரம், ஸ்ரீ சேர்த்து 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 சொல்றோமா. இந்த மோகினி அவதாரம் மகாவிஷ்ணு எடுக்க லலிதா தேவி தான் துணையா இருந்தாங்களாம். அதனால 21 அவதாரத்துல மோகினி அவதாரம் மட்டும் அவர் அடிக்கடி எடுத்திருக்காது. அந்த மோகினி அவதாரம் எடுத்து ஹரிஹர புத்திரன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்னொரு அவதாரம் தான் அது அப்படின்னு சொல்றாங்க. இந்த லலிதா சகஸ்ரநாமம் நாம தினம் தினம் லலிதா தேவி அப்படின்னு ஒருத்தர் கும்பிட்டாலும் கூட போதும் அப்படின்னு சொல்றாங்க. நாம இன்னைக்கு என்னால கொஞ்சமா தான் கண்டென்ட் எடுக்க முடிஞ்சது. அதனால நம்ம அடுத்த வருஷத்துல இன்னும் கொஞ்சம் அதிகமா பார்த்துக்கலாம். இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கம்.